இந்த பர்த்திமேவி பார்வையற்ற பர்த்திமேவை சுகமாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இயேசுவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய எல்லையற்ற அன்பையும் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தையும் அவருடைய செயல்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே பர்த்திமேயுனுடைய அந்த குருட்டுத்தன்மையை விளக்குகிற அந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அற்புதத்தில் இயேசு எப்படி செயல்பட்டார், அவருடைய சிந்தனைகள், அவருடைய நோக்கம் எவ்வளவு தெளிவாக இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம். மார்க் 10:49. சத்தமாக வாசிங்க. இயேசு நின்றார். கவனிங்க, முதல்ல இயேசுவை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம பர்த்திமேயை பற்றி பார்த்துட்டோம். போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இயேசுவை தான் பார்க்க போகிறோம். இயேசு முதலாவது என்ன செய்தார் என்றால் நின்றார். சார், நிற்கிறது என்ன சார் பெரிய விஷயமா? நிற்கிறது ஒரு பெரிய விஷயமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இயேசுவோடு ஒரு குழு பயணித்து கொண்டிருந்தது. அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். அவருடைய பிரயாணத்தை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவரை சுற்றி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டு ஆரவாரத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தன்னிடம் உதவி கேட்டு அலறுகிற ஒரு ஏழை குருனுடைய சத்தத்தை கேட்டவுடனே இயேசு தம்முடைய பயணத்தை நிறுத்துகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நிறுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ சத்தங்களுக்கு மத்தியில உங்களுடைய கூக்குரல் அவர் ஒரு நாளும் உதாசீனப்படுத்துவது இல்லை. தேவன் உங்கள் சத்தத்தை காதுகளிலே கேட்கிறவராக இருக்கிறார். எளியவர்களின் கூக்குறுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி இங்கு நாம் பார்க்கிறோம். நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரா, நினைச்சு பார்க்குறாரா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராய் இருந்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருந்தவர் மனிதனாய் வந்த போது கூட அவருடைய பிரயாணத்தின் நடுவிலே ஒரு ஏழை குருடன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு தன் பிரயாணத்தை நிறுத்தினார். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், குருடராக இருக்கலாம், ஊனராக இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், பல்வேறு மனிதர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு இயேசு உடனே கேட்டு பதில் தர இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கூப்பிடுகிற உங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்காக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணலாலும், உங்களை விட பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும், உங்களை விட நீங்கள் யாரெல்லாம் பெரியவன் நினச்சி ஜெபம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்து முளைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு இயேசுனுடைய காதுகள் திறந்தே இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் காதில் கேட்டு உங்களுக்கு மறுமொழி கொடுக்க, உத்தரவு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சொந்து போகாதீங்க. கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் பதில் தரவும் இயேசு உங்களுக்காக இருக்கிறார். நீங்க கூப்பிட்டா எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக பதில் தரும்படி உங்களுக்காக நிற்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியில் அவரை பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லை. வாசிங்க, அடுத்த வசனம் சொல்லுது, 51வது வசனம். மார்க் 10:51 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இல்லை 49 வாசிங்க, 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கவனிங்க,
முதல்ல அவன் சத்தத்தை கேட்டு தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்துறாரு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்காக எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு உங்களை கவனிச்சு கேட்கிறாரு, சொல்லு என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வதை கேட்கறதுக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடம் சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இரண்டாவது, இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? அவன் சத்தம் போட்டப்ப அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்களே, அந்த மனிதர்களிடத்திலே சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு இவனை அதட்டி ஒடுக்கி இயேசு கிட்ட வரக்கூடாதுன்னு தடை பண்ணி மறித்து வைத்திருந்தார்களோ அவங்கள வச்சு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு. அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. நீ சமூகத்தால ஒதுக்கப்பட்ட அந்த ஒருவனை, அவனை ஒதுக்கின அதே சமூகத்தின் மத்தியில அந்த சமூகத்தை வச்சு அவனை கூட்டிட்டு வர வச்சாரு. இயேசுனுடைய சீடர்கள் அவரோடு கூட பயணித்த ஒவ்வொருவரும் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அப்படி அதட்டினவர்கள் இடத்துல சொன்னார், போய் நீங்க கூட்டிட்டு வாங்க, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. தெய்வ பிள்ளைகளை, இயேசுனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நீங்க எப்ப கூப்பிட்டாலும், எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் இயேசுனுடைய குணாதிசயம் உடனே உங்களுக்கு சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பார். உடனே உங்க சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ரெண்டாவது என்ன தெரியுமா? உங்களை ஒதுக்குனவங்க, உங்களை வேண்டான்னு சொன்னவங்க, உங்களை எதிர்த்து நின்னவங்க, உங்களை தடை செய்து முன்னேற விடாம தடுத்து நிறுத்தினவர்கள், அவர்களை கொண்டே அவர்கள் வாயால அவர்கள் கையால கர்த்தர் உங்களை உயர்த்துவதை இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.